எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மணக்க மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம். இது ரொம்பவே சுவையா இருக்கும். மட்டன் குழம்பு செய்யறதுக்காக மட்டன் பீசஸ் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குக்கர்ல எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15-20 நிமிஷம் போல இதை அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம். மட்டன்ல இருந்தே நிறைய தண்ணி விடுறதுனால நீங்க நிறைய தண்ணி ஊத்திராதீங்க. இப்போ உங்களுடைய குக்கரை பொறுத்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 60% அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். 2 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 இனுக்கு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தலைகள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கிராம்பு வேணால் கூட 1 வச்சுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு 60% அளவுக்கு வேகிறது மாதிரி பார்த்துக்கோங்க, நம்ம மசாலாவோட வேக வைக்கிறதுனால. இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறும். வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால இப்போ சேர்க்க வேண்டாம். இதில் ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க. பல்லாரி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 2 உப்பு சேர்த்து போட்டு வதக்கணும். அப்படின்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயத்தை எந்த அளவுக்கு முழுமையாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போதான் ரெஸ்டாரண்ட் சுவையில நம்மளுக்கு கிடைக்கும். இதே சமயத்துல நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் போட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இப்ப இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு சுவைக்காக ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் அதிகமா வேண்டாம். இதை ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது, லைட்டா 1 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா போதும். இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நம்ம குக்கரில் கறியை வேக வச்சு வச்சிருக்கறனால நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. அந்த மிக்சி ஜாரில் அலம்பி சேர்க்கும் போச்சில் நீங்கள் ஒருவேளை அந்த கறி வேக வச்ச ஜூஸ் இருக்குள்ளே அதோட ஊற்றி நீங்கள் அலம்பி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இந்த கறி பீசஸை இந்த மசாலாவோடு சேர்த்து வேக வைக்கும் போச்சுல அது ரொம்ப தண்ணி இருந்தால் வேக வைக்கும் போச்சுல இந்த கறி பீசஸ்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிடக்கூடாது. இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லா பொருட்களையுமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியும் தண்ணியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நீங்க உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு காணல, அதனால சேர்த்திருக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதுல உப்பு போட்டிருக்கிறோம், கறியை வேக வைக்கும் போதுல உப்பு போட்டிருக்கிறோம். அதனால உப்பை கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 7-8 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நல்லா இது குக்காய் வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். சில வீட்டில் ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து இட்லி தோசை இல்லை சாதத்துக்குலாம் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படின்னா இதை மாதிரி குழம்பு பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலை வேணால் தூவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கெட்டியான பதம் வரணும்னா நீங்க 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு பக்கத்துல இருந்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இன்னும் நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னுமே கெட்டியா இருக்கும். இது ஒரு சிம்பிளா நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கவா இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் மட்டன் எடுத்து நம்ம விதவிதமா ரெசிபி பண்ணுவோம். ஒரு முறை இந்த மெத்தட்ல நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.